அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு ஆண்டவருடைய உயிர்ப்பு பெருவிழாவிற்கு அடுத்த திங்கட்கிழமை. இந்த நாளிலிருந்து ஒவ்வொரு நாளும் இயேசுவினுடைய உயிர்ப்புக்கு பிறகு யார் யாருக்கெல்லாம் அவர் காட்சி கொடுத்தார் என்பதை பற்றி நாம் சிந்திக்க போறோம். எல்லாருக்குமே தெரியும், முதலா இயேசு காட்சி கொடுத்தது தோன்றியது யாருன்னா மகதலா மரியா. மகதலா மரியா ஆண்டவருடைய கல்லறையினுடைய பக்கத்துல போய் அழுது கொண்டே இருக்கிறாங்க. என்னை நேசிச்ச ஆண்டவர் என் கூட இப்ப இல்லையே, கலக்கத்தோடும் கவலையோடும் கண்ணீரோடும் அங்கே இருந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்துல பார்க்கும் பொழுது அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய அந்த கல்லறையினுடைய வாயிலானது திறக்கப்பட்டு வானதூதர் அங்கே இருந்துகிட்டே இருக்கிறார். அப்போ இவரு ஒரு கவலையோடு இருக்கிற அந்த நேரத்துல கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு நபர் அங்கே வர்றாரு. இந்த அம்மா என்ன நினைச்சாங்க, இவர் தோட்டக்காரரா இருக்குமோ அப்படின்னு நினைச்சாங்க. அந்த நேரத்துல ஏன் இவர் தான் இயேசுன்னு சொல்லி அவங்களால கண்டுபிடிக்க முடியலன்னா, இவங்க அழுது கண்கள் எல்லாம் குளமாய் போயிருந்தது, பார்வையெல்லாம் சரியாக தெரியாமல் இருந்த அந்த நேரத்துல தான் அங்கே பாக்குறாங்க, இவர் அந்த இடத்துல உள்ள தோட்டக்காரரா இருப்பாங்களோ அப்படின்னு நினைச்சு கண்டுக்காம விடுறாங்க. இங்க பாத்தீங்கன்னா, தேடி வந்த தெய்வமாக இருக்கின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுந்த பிறகு என்னை தேடி வந்த அன்பினாலும் நேசத்தினாலும் பாசத்தினாலும் ஓடோடி வந்திருக்கின்ற இந்த மகளை நான் விட்டு போக கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாங்க, அப்படியே போறது மாதிரி போயிட்டு அப்படி இருக்கிறாங்க. இவங்க முதல்ல என்ன நினைச்சாங்க, கார்டனர் தோட்டக்காரர் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா கடைசியில இயேசு என்ன சொல்றாரு, அவரை பெயர் சொல்லி அழைக்கிறார். உடனே தான் இந்த அம்மாவுக்கு ஒரு ஃபீல் ஆயிடுச்சு, ஐயோ இந்த குரல் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குதே, இயேசு கிறிஸ்து பலமுறை அவர் என்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். அதே இயேசு ஓடி போய் ரபுனி, டீச்சர், போதகரே அப்படின்னு சொல்லி அந்த அம்மா ஆனந்தத்துல துள்ளி குதிக்கிறாங்க. உடனே இயேசு ஒரு வார்த்தை சொல்றாரு, மகதலா மரியா, நீ என்னை பற்றி கொள்ளாதே, உடல் அளவில் என்னை பற்றி கொள்ளாதே. நான் எத்தனை வருஷம் தான் இந்த உலகத்துல நான் இருக்க முடியும், எனக்குன்னு ஒரு சில காரியங்கள் இருக்குது, அதனால நான் விண்ணகத்துக்கு போக போறேன். பாடிலி நோ அட்டாச்மெண்ட், ஸ்பிரிச்சுவல் அட்டாச்மெண்ட் மஸ்ட் பி தேர். அதுதான் நாம இயேசுவை அதிகமாக தெரிந்து கொண்டு அவரிடம் ஜெபிப்பது, அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்வது, நாம் அவராக மாறுவது. அன்புக்குரியவர்களே, அதுக்கப்புறமா இயேசு இந்த மகதலா மரியாவை பக்கத்துல அழைத்து என்ன சொல்றாங்க, நீ போய் எல்லா சீடர்களிடமும் நான் உயிர் தெழுந்து விட்டேன் நீ போய் சொல்லு. The first messenger of God, ஆண்டவருடைய இந்த நல்ல செய்தியை, நற்செய்தியை பரப்புகின்ற முதல் பெண்ணாக இந்த மகதலா மரியாள் இருக்கின்றாள். இந்த மகதலா மரியாவுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் கிடைத்தது? ஏன்னா இயேசு இறந்து விட்டான்னு தெரிந்த பொழுதும் கூட இயேசுவின் மீது கொண்ட அன்பினால், பாசத்தால், நேசத்தால் இது இயேசுவை தேடி ஓடி வந்ததனால் இந்த ஒரு மிகப்பெரிய பாக்கியம் கிடைத்தது. நம்முடைய வாழ்க்கையில பல நேரத்துல நாம் நினைக்கிறோம், ஜெபம் செஞ்சு என்னுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கலையே, நான் எவ்வளவோ பொருத்தனைகள் செய்தேன், எனக்கு எந்த ஒரு தேவைகளையும் ஆண்டவர் எனக்கு செஞ்சு தரலையே, அவர் இந்த உலகத்துல இருக்கிறாரா இல்லையான்னு தெரியலையேன்னு சொல்லி நாம் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நம்பிக்கையை நாம் நம்முடைய உள்ளத்தில் அதிகமாக பதிக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை மேன்மேலும் உயர்த்துவார், மிகப்பெரிய பொறுப்புகளை தருவார், மிகப்பெரிய ஆஸ்தி அந்தஸ்துகளை நமக்கு தருவார். நம்முடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைவாக கிடைப்பதற்கு இறைவன் என்னாலும் துணை செய்வார். எனவே இந்த மகதலா மரியாவுக்கு ஆண்டவர் காட்சி கொடுத்தது போல நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய எதிர்காலத்தில் இறைவன் ஒவ்வொரு நிமிடத்திலும், ஒவ்வொரு வாழ்வினுடைய நுணுக்கங்களிலும் இறைவனுடைய துணை இருப்பதற்காக இன்றைய நாளிலே நாம் ஜெபிப்போம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு இந்த காணொளி பிடித்திருந்தது என்றால் தமிழ் பைபிள் டிவி சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து இதை உங்களுடைய நண்பர்களுக்கு தவறாது அனுப்பி கொடுத்து எங்களுக்கு உங்களுடைய பேர் ஆதரவை தந்து உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன். God bless you.